வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எவ்வளோ அறிவு ஜீவியாக இருந்தாலும் சரி, ஒரு முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, பால் உணர்வு, செக்ஸ், குழந்தை பிறப்பு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கட்டாயமாக தவறு செய்து விடுகிறார்கள். இந்த தவறுக்கு ஆண் பெண்ணுக்கு துணையாகவும் பெண் ஆணுக்கு துணையாகவும் டோட்டலாக பார்க்கின்ற சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் பெண் அவர்களுக்கு துணையாகவும் ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு துணையாகவும் இருந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் பிறந்த குழந்தையை கொன்று விடுவது, மற்றபடி திருட்டுத்தனமான கர்ப்பத்தை கலைப்பது, திருட்டுத்தனமான உறவு கொள்வது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கேட்டால் பிஹெச்டி படிச்சுட்டேன் சார் அப்படிங்கிறார் ஒருத்தவர். இன்னொரு லேடியை கேட்டால் நான் எம்பிபிஎஸ் படித்து என்ன பிரயோஜனம்? பால் உணர்வு, உணர்ச்சி, செக்ஸ் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அந்த வேகத்தில் ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். சரி, நடந்து ஆகி முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு பின்னால் எந்த அளவுக்கு அதை தெரியாமல் பாதுகாப்பது, அதை வெளி உலகத்திற்கு தெரியாமல் எவ்வாறு கொண்டு செலுத்துவது, அதை மறைப்பது, ஆரம்பத்திலேயே அதுக்குண்டான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்வது, அந்த வகையில் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அதனால தான் ஏகப்பட்ட கர்ப்பங்கள், சின்ன குழந்தைகள் 8-9 வயசு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா கர்ப்பம், அதுக்கு அவங்க அப்பா அம்மா கூட கவனிக்காமல் விட்டுறாங்க. என்னம்மா வயிறு பெருசாக இருக்குது, வைத்த வலி. டாக்டர்கிட்ட போனா அப்படின்னா உன் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா. அப்புறம் என்ன பண்ணுவேன்? 8 மாதம் 7 மாதம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏற்பாடு பண்ணி திருட்டுத்தனமாக கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய சமயத்தில் அந்த டாக்டர் மாட்டிக்கிறாரு, அந்த குழந்தையும் இறந்து போயிடுது. எல்லாரும் கூண்டோட கைலாசம் மாட்டிக்கிறாங்க. இன்னும் சில சம்பவங்கள் நடக்குது. படிச்சிருப்பீங்க நிறையா குழந்தைங்களாம், ஒரு 10வது படிக்கிற குழந்தைங்களாம் திருட்டுத்தனமான உறவு. கோ எஜுகேஷன், ஆணும் பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய எஜுகேஷனில் பால் உணர்ச்சியின் அடிப்படை, இன வெறியின் வெளிப்பாடு, அங்கேயே பள்ளிக்கூடத்திலேயே கழிப்பறையிலேயே உறவு கொள்ளக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி வேறு வெளியில் உறவு கொண்டு விடக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கிற சமயத்தில் கர்ப்பம், மற்ற அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அப்படியே வீட்டுக்கு தெரியும். அதையும் பெற்றோர்கள் கவனிக்காமல் விடுறாங்க. அந்த மாதிரிலாம் பல சம்பவம் நடந்திருக்கு. உடனே என்ன பண்ணுறா, பள்ளிக்கூட கழிப்பறையிலேயே பிரசவம் நடந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. அது ஒரு டீச்சர் போய் பார்த்துட்டு பிளட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு உண்டான குழந்தை மாணவியை தேர்ந்தெடுத்து என்ன சமாச்சாரம் விசாரித்து, இதெல்லாம் ஏகப்பட்ட சம்பவங்கள். இதெல்லாம் அடிப்படை என்ன காரணம்? ஒரு தவறு நிகழ்கிறது. பாலியல் வல்லுணர்வு, மற்றபடி பாலியல் அந்த தூண்டல் எல்லாத்துக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அது இந்த காலத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரு கையிலையும் செல்ஃபோன் வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஆப்பை தட்டி விட்டால் போதும், ஆபாச படங்கள் அது வாட்டுக்கு ஒரு நாள் ஆனால் நிற்காது, அந்த அளவு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமான ஆபாச படங்கள், பிஎஃப் அப்படிங்கிற ப்ளூ ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப எந்த வகையிலும் எப்படியாவது ஒரு வகையில் ஆணும் பெண்ணும் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சின்ன வயசு அப்படி பெரிய வயசு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதன் அடிப்படையில் கர்ப்பம், குழந்தை பிறப்பு அப்படின்னு நிறைய போயிட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குமரி மாவட்டத்தில் தென் தாமரைக்குளம் பக்கத்தில் கரம்ப விலை, அங்கே நர்சிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, வயசு 20. அதே ஒரு பக்கத்தில் திருக்குறுங்குடி பக்கத்தில் முகேஷ் அப்படின்னு ஒரு பையன். 2 பேரும் தனித்தனியாக தான் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலுமே கூட ஒரு டச்சிங் நடக்கத்தான் செய்யும், அதில் மாற்று கருத்து இல்லை. பண்ணக்கூடிய சமயத்தில் 2 பேரும் உறவு கொள்கிறாங்க. 4 வருஷமாக உறவு கொள்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த ரெஜினா அப்படிங்கிற அந்த மாணவி கர்ப்பம் ஆயிடுறான். இத்தனை நர்சிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கர்ப்பம் ஆயிடுறான். அந்த பொண்ணு ஒரு
ரூமில் தங்கி படிக்கிறான் நர்சிங்கு. அந்த பையன் வேறொரு இடத்துல படிக்கிறான். 2 பேரும் சந்திக்கக்கூடிய சமயத்தில் கர்ப்பம் அப்படிங்கிறத அவள் சொல்கிறான். அப்புறம் அதை கலைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நர்சிங் படிக்கிற மாணவி தான், எல்லா ரகசியம் அந்த பொண்ணுக்கு தெரியும். கர்ப்பம் எவ்வாறு, கர்ப்பத்தை கலைப்பது எவ்வாறு, குழந்தை பிறப்பது எவ்வாறு, எல்லாமே அந்த ஏன்னா அந்த கோர்ஸ் தான் அதெல்லாம். நர்சிங் ஃபுல்லாகவே எல்லாமே மருத்துவ கோர்ஸு. அந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருப்பா. ஆமாம், எந்த அளவுக்கு விட்டாங்க, கர்ப்பத்தை விட்டாங்கன்னு தெரியல. 2வது மாதம் 3வது மாதம் மென்சஸ்லேயே பார்த்தாலாம் அந்த பொண்ணு. அதையும் கோட்டையை விட்டாளான்னு தெரியல. கோட்டையை விட்டா அப்படிங்கிறப்ப அது முடிஞ்சு கர்ப்பத்தை கலைக்க முடியல. அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. வளர்ந்துக்கிட்டே வர யாருக்கும் தெரியாமல் அப்படியே கர்ப்பத்தை வளர்த்துக்கிட்டே வந்து 29/3/2026 போன மாதம் 29ஆம் தேதி பிரசவ வலி வந்தாச்சு. வலி வந்தவுடனே அவ தங்கியிருக்கிற ரூம்லேயே வந்து கழிப்பறையில் குழந்தைய பெற்றுறான். பெற்று ஒரே பிளட்டு ஏன்னா இவ வந்து நர்சிங் படிக்கிறனால இவளை தனக்குத்தானே சுகப்பிரசவம், தனக்குத்தானே சுயமாக பிரசவம். ஏன்னா அந்த ஃபீல்டு படித்தவன் இந்த மாதிரி உண்டான உடனே அந்த தகுந்த மாதிரி என்ன சமாச்சாரம் ஏதுங்கிறதெல்லாம் வந்து பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பான். தெரிஞ்சு என்ன பண்ணால் நமக்கு வரக்கூடிய சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டான். கரெக்டாக அதே இந்த மாதிரி 29/3/2026 பிரசவ வலி வந்தவுடனே கரெக்டாக கக்கூசுக்கு போய் கழிப்பறையில் உட்காந்து முக்குன்னு முக்கி அந்த குழந்தையை வெளியெடுத்து தனக்குத்தானே சுயமாக பிரசவம், சுகப்பிரசவம், அதில் தனக்குத்தானே சுயமாக பிரசவம். ஆமாம், குழந்தைய எடுத்து அது எப்படி அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுமோ, ஏன்னா அந்த ஃபீல்டு தானே, அவன் நர்சிங் பொண்ணு இல்லையா, கட் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணி என்ன பண்ணியிருக்கிறா அந்த வச்சுட்டு அவனுடைய காதலன் முகேஷுக்கு தகவல் கொடுக்குறான். இந்த மாதிரி குழந்தை பெற்று எடுத்துட்டேன், இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவன் அலறான், ஐயோ இந்த குழந்தை வேணாங்க, இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தைய எப்படியாவது வெளியே கொண்டு போய் போட்டுரு, நம்ம 2 பேரும் ஓடிடலாம். எப்படி ஐடியா கொடுக்குறான் பாருங்க. ஐயையோ இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது போட்டுரு, நம்ம 2 பேரும் ஓடிடலாம். ஓடிட்டா இந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு ஆயிருமா? இல்லை ஐயோ இது வேணான்னா அது உங்கள் குழந்தை இல்லைன்னு ஆயிருமா? உங்கள் இருவருக்கும், அது குறிப்பாக அவன் ஆணுக்கு பிறந்த முகேஷுக்கு பிறந்த குழந்தை, அதை பெற்றெடுத்த தாய் நீ, 2 பேருக்கும் பங்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குழந்தைய வந்து வேணாம்னு சொன்னோன்னா அது உலகம் விட்டு விடுமா? எப்படிலாம் ஒரு ஆணுடைய தொடர்பு ஒரு பெண்ணுக்கு கிடைக்குது பாருங்க. அதற்கு பல பெண்களும் ஒத்து ஊதுகிறார்கள். இந்த வகையெல்லாம் வந்து பெண்கள் வந்து உஷாராக இருக்கணும். அதாவது உறவு கொள்ளக்கூடிய ஒரு சமயத்தில் கர்ப்பம் உண்டானால் நாம் எவ்வாறு தப்பிப்பது அப்படிங்கிறத வந்து எந்த பெண்ணுமே வந்து யோசிப்பதே கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம ஃபக்கிங் முடிச்சிட வேண்டியது. முடிச்சதுக்கு பின்னாடி என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் நிறைய பெண்கள் ஆமாம் எந்த அளவுக்கு கரு உருவாகாமல் உடல் உறவு கொள்வது அதை கையாளுகிறார்கள். வித்ராயல்ஸ் அந்த கையாளுறாங்க. அதையும் மீறி மாட்டிருச்சு அப்படின்னா அபார்சன் மற்ற ஸோ அதையும் மீறி முடியாட்டி இந்த மாதிரி மறைச்சி பிள்ளையை பெற்று மண்ணில் போட்டு புதைக்க வேண்டியது, இல்லை தூக்கி எறிய வேண்டியது. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அந்த சொன்ன உடனே அந்த முகையை சொல்லியிருக்கான், ஐயோ வேணாம், இதை எப்படியாவது தூக்கி எறிஞ்சிட்டு மற்றபடி வந்து நம்ம எங்கேயாவது ஓடிடலாம். உடனே அந்த பொண்ணு பார்த்துருக்கா, அவர் ரெஜினா ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாளி எடுத்து, அப்புறம் வரும் இல்லையா பாடியிலேருந்து என்னென்ன சில விஷயமெல்லாம் வரும், அதையெல்லாம் தூக்கி உள்ளே அமுக்கி விட்டு இந்த குழந்தையை தூக்கி உள்ளே வச்சு வாளியை போட்டு மூடி ஒரு கோயில், அந்த ஊரில் கோயில் இருந்திருக்கும் போல இருக்கு, அந்த கரம்ப விலையில் கோயிலுக்கு பின்னால் அதை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டான். அப்புறம் ஸ்மெல்லு வரும், மற்ற சோன்ஸோ காக்கா குருவி கொத்தும். ஏதோ ஒரு வகையில் ஒரு பொண்ணு அதை கண்டுபிடிச்சான். அந்த கோயிலுக்கு வந்த வகையில் ஒரு லேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி குழந்தை கிடக்குதுங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம போலீஸ் சொல்லமா வேணும், துருவித்து விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அங்கனே அதே ஏரியாவை சேர்ந்த கரம்ப விலை ரெஜினா, மற்றபடி திருக்குறுங்குடி முகேஷ் 2 பேரும் இந்த தவறை பண்ணியிருக்காங்க. அது என்ன, அந்த குழந்தை வந்து இறந்திருக்கிறது. ஒருவேளை அந்த குழந்தை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம், வந்திருக்கும், கத்தம் போட்டிருக்கோம், அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இதே மாதிரி பொண்ணு தான் குழந்தை கத்தின உடனே பெத்துட்டா, திருட்டுத்தனமாக உறவு கொண்டுட்டா, உண்டாயிருச்சு, பெத்துட்டா. அந்த உயினை குழந்தை கத்தணுன்னு அவளே அந்த குழந்தைய குறவழியை பிடிச்சி கொலை செஞ்சிடறான். நேரத்தா சின்ன குழந்தைங்க துளியும் இருக்கு, அவ்வளோ பெருசு தொண்டை குழந்தைய எப்படி பிடிச்சோன்னே செத்து போயிடுது, முடிஞ்சு போச்சு. அது கொலை தானே.
அப்புறம் அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மாதிரி இந்த மாதிரி இந்த பொண்ணு அநேகமாக அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கத்தியிருக்கோம், எவ்வளோ ஏதாவது பண்ணி விட்டுருப்பான். ஏன்னா நர்சிங் படித்த பொண்ணு இல்லையா, எல்லா ரகசியமும் அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த மேட்டரில் கோட்டையை விட்டால, எல்லா ரகசியம் தெரியும். உடல் உறவோட கோட்டையை விட்டா ஒரு ஆண் அவளை ஏமாற்றி விட்டான். இன்றைக்கி அவன் அட்மிட்டட் ஹாஸ்பிட்டலில், அந்த பொண்ணையும் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சுயமாக பிரசவம் பார்த்தப்ப அவர் உடம்பு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கும். பிளட்டு போயிட்டுருக்கா என்னங்கிறது தெரியல. பார்த்தாங்க போலீஸாரை முதல்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உடம்பை பார்த்துக்க, அப்போ நம்ம விசாரணை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கூட பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, பல பெண்கள் இன்றைக்கும் ஆண் தவறு செய்யக்கூடியவன், மற்றபடி தப்பித்து ஓடக்கூடியவன், அதற்கு பெண்களும் துணையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம காணக்கூடிய ஒரு சூழல். இருந்தாலும் பல பெண்கள் இன்னும் விழிப்புணர்வு, அதுக்கு ஆண்களும் பல துணையாக போகிறார்கள். இருவரும் நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சின்ன 20 வயசு ரெஜினா, அவனுக்கு என்ன 21 22 இருக்கு, அவளா முடிஞ்சு போச்சு. 20 வயசுல குழந்தை பெக்கக்கூடிய வயசா? வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய வயசு. ஒன்றுமே இல்லை. இந்த அளவுக்கு பல தவறுகள் நடக்குது. ஆமாம், இதுக்கு எத்தனையோ விழிப்புணர்வுகள், ஆமாம் வீடியோ போட்டாச்சு, எத்தனையோ விழிப்புணர்வு வாசகங்கள் இருக்குது, எத்தனையோ பேருனுடைய ஒரு விழிப்புணர்வான பல விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தும் என்ன பிரயோஜனம்? தவறு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரே வார்த்தை, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே போல தான் ஆணும் பெண்ணும் தவறு செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாகம் இப்படிப்பட்ட சிறு பிள்ளை கர்ப்பம், சிறு பிள்ளை கொலை, மற்றபடி சின்ன பிள்ளையினுடைய பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.